இந்த வீடியோல நாம வந்து பதற்றம் அத பத்தி பார்க்க போறோம். அ பதற்றம் அப்படிங்கிறத பத்தி ஓஷோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அ அதாவது அ நீ எந்த நிலையில என்னவா இருக்கியோ, அதுல நீ திருப்தி இல்லாம இருக்கும்போது தான் உனக்கு வந்து பதற்றம் வருது. நீ எப்படி இருக்கியோ, அத அப்படியே நீ அக்செப்ட் பண்ணிக்கும்போது, அங்க எந்த ஒரு பதற்றமும் இருக்காது. அ அதாவது எந்த அளவுக்கு பதற்றம், அந்த பதற்றத்த வந்து நம்ம அளவிட முடியும்னு சொல்றாரு. எப்படின்னா, நாம என்னவா இருக்கோம், அது வந்து பிரசன்ட். அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். நாம என்னவாக ஆசைப்படுறோம், அப்படிங்கிறதுக்கு நடுவுல இருக்க கேப் எவ்வளவு பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு பதற்றமும் அதிகமா இருக்கும். இடைவெளி அதிகமா இருந்தா, பதற்றமும் அதிகமா இருக்கும். இடைவெளி கம்மியா இருந்தா, பதற்றமும் கம்மியா இருக்கும். அதாவது இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ வந்து உலகாதாய விஷயங்கள வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஓ ஓரளவு நான் சம்பாரிக்கிறேன். என்னால ஒரு வீடு லோன் வாங்கி கட்ட முடியும். இல்ல ஒரு லோன் வாங்கி ஒரு கார் வாங்க முடியும் அப்படின்னா, நான் அதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அங்க வந்து ஓரளவு பதற்றம் கம்மியா இருக்கும். ஆனா, நான் வாங்குற வருமானம் என்னோட குடும்ப செலவுக்கே சரியா இருக்கு. வீட்டையோ, காரையோ சொந்தமா வாங்கணும்னு நெனச்சே பார்க்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில என்னுடைய வருமானம் இருக்கும்போது, நான் அதுக்கு ஆசைப்பட்டேன்னா, அங்க வந்து பதற்றம் அதிகமா இருக்கும். ஓரளவு சீக்கிரம் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயத்து மேல நம்ம அத வாங்கணும், இல்ல பண்ணணும் அப்படின்னு விரும்புனோம்னா, அங்க பதற்றம் கம்மியாவும், சாத்தியமே இல்லாத விஷயத்து மேல ஆசைப்படும்போது, அங்க பதற்றம் அதிகமாவும் இருக்கும் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. இது வந்து உலகாதாய விஷயங்கள் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு உதாரணத்துக்காக பார்த்தோம். இப்போ அது வந்து ஆன்மீகத்துக்கும் பொருந்தும்னு சொல்றாரு. ஞான நிலை அடையணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப உனக்கு இந்த குடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ திருப்தியா இல்ல. அதனால அது ஞான நிலையானாலும் சரி, இல்ல வந்து ஒரு உயர் பதவியில போகணும், நெறைய பணம் சம்பாரிக்கணும், இல்ல நெறைய நமக்கு புகழ் கிடைக்கணும், இல்ல நமக்கு நெறைய ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும். இப்படி எதுக்கு நீ ஆசைப்பட்டாலும் அங்க வந்து பதற்றம் வரும். அது ஆன்மீகத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாரு. ஆம். அப்ப இருக்கிறதுல நீ முழுமையா இரு. முழுமையா வாழ்ந்தா அங்க பதற்றம் இருக்காது. ஆன்மீகத்திலயும் அதுதான். ஓஷோ சொல்றது, நீ வந்து ஞான நிலைன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. உன்னால இருக்க வாழ்க்கைய முழுமையா வாழ முடியாது. அந்த ஞான நிலை எப்ப சாத்தியமாகும்னா, நீ உன்னுடைய வாழ்க்கைய முழுமையா வாழும்போது. இப்ப என்னவா இருக்கியோ, அத எந்த குறை சொல்லலும் இல்லாம, அது திருப்தியா, முழுமையா வாழும்போது தான் வந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை வந்து சித்திக்கும். ஆ அதாவது அதுதான். இப்ப நான் இருக்கிறதுல நிறைவா இருக்கிறேன் அப்படின்னா தான், நான் பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றேன்னு அர்த்தம். ஃபியூச்சர் பத்தின எந்த கற்பனையும் பண்ணாம, கனவுகளும் காணாம, பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றேன். அப்ப பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குவாலிட்டி. ஆ இந்த மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த பதற்றத்திலேயே 2 வகை சொல்றாரு. அது வந்து முதல்ல ஆரம்பிச்சு 7 உடல்கள் வரைக்கும் அந்த பதற்றம் பாதிக்கும்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் உடல் சார்ந்த பதற்றம், மனம் சார்ந்த பதற்றம். இப்ப உடல் சார்ந்த பதற்றம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இது இருக்கும். என்னடா என்னோட கண்ணு வந்து நல்லா இல்ல, ரொம்ப குட்டியா இருக்கு. இல்ல நான் கொஞ்சம் கலர் நல்லா சிகப்பா இருந்திருக்கலாம். இல்ல மாநிறமாவது இருந்திருக்கலாம். இல்ல என்னோட முடி வந்து கர்லிங்கா இருந்திருக்கலாம். இப்படி நமக்கு உடல் சார்ந்தே நம்மகிட்ட இருக்கிறதுல நமக்கு திருப்தி இருக்காது. இல்லையா? அது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த உலகம் வந்து அழகுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு இல்லையா? அப்ப அந்த ஸ்டாண்டர்டுல இல்லாம போகும்போது நமக்கு அங்க வந்து அந்த ஒரு இது வரும். அப்படி ஆகணுன்ற ஆசை வரும். அப்ப அந்த பதற்றம் வந்து உன்னுடைய உடல்ல வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மனம் சார்ந்த பதட்டம். மனம் சார்ந்த பதட்டம் அப்படின்னா, அதுதான். அந்த நான் அந்த மாரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும், இல்ல வந்து அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும், இல்ல நெறைய பணம் சம்பாரிக்கணும், இல்ல வந்து
ஒரு நிறைய புகழ் கிடைக்கணும் எனக்கு. இப்படி மனம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ஆசைப்படும்போது, அது உன்னுடைய மனதுல வந்து பதற்றத்த உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆ அது மட்டும் இல்லாம, இந்த மதம் அப்படிங்கிற பேருல நெறைய மக்களுக்கு வந்து இந்த ஒரு பதற்றத்த வந்து எல்லா மதங்களுமே உருவாக்குது. ஏன்னா, மதம் வந்து உங்க உடல வந்து அது வந்து ஏத்துக்கிறதே இல்ல. உங்கள வந்து அத பத்தின ஒரு கில்ட்ட உருவாக்கிடுது. அதாவது அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மதமாவது உங்க உடலை நேசி அப்படின்னு சொல்லியிருக்கா? கிடையாது. பற்றற்று இரு. எதுலயுமே வந்து பற்றோட இருக்காத. உணவுலயாகட்டும், இல்ல உடை அணியிற விஷயத்துல ஆகட்டும், ஆ இல்ல உன்ன அழகாக்கி என்ன சொல்றது? நீ அழகா ட்ரெஸ் பண்றது, இல்ல உனக்கு பிடிச்ச மாரி அழகா அலங்கரிச்சுக்கிறதாகட்டும், எதுவுமே பண்ணக்கூடாது. ஆன்மீகம்ங்கிற பேர்ல, மதம்ங்கிற பேர்ல. அது மாரி உடலுக்கு எதிரான விஷயங்கள தான் அவங்க வந்து நம்ம மேல புகுத்துறாங்க. ஆ இல்லையா? அப்போ நம்மளால அப்போ ஓஷோ சொல்றாரு, "அந்த மதம் வந்து உன்னோட உடலுக்கு எதிரானத தான் போதிக்குது. அதனால உன்னுடைய உடலையே உன்னால ஏத்துக்க முடியல. நீ உன்னுடைய உடலுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற, எதிரா இருக்கிற" அப்படிங்கிறாரு. அதனால உன்னால நிம்மதியா சாப்பிட முடியல. ஒரு முழுமையா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட முடியறதில்ல. ஒரு நிம்மதியா தூங்க முடியறதில்ல. எப்பவுமே ஒரு பதற்றமே இருக்கு. ஆனா, இந்த உடல் வந்து மிகப்பெரிய பரிசு. எக்ஸிஸ்டன்ஸ் வந்து உனக்கு குடுத்த மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உடலுக்குரிய அந்த விஷயங்கள வந்து முழுமையா அனுபவி. அதுல எந்த கில்ட்டும் ஆக வேண்டியதில்ல. இதுதான் ஓஷோ சொல்ற நெறைய விஷயம். அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது சாப்பிடும்போது முழு விழிப்போட அந்த உணவுடைய சுவைய ரசிச்சு சாப்பிடு. அதேபோல அ நீ உடை அணிய உனக்கு புடிச்ச மாதிரி அதெல்லாம் எந்த கில்ட்டாகவும் தேவையில்ல. நம்ம மத்தவங்களுக்காக உடை அணியறதில்ல. நமக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம உடை அணியும்போது, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், நிறைவையும் தரும். அப்போ அந்த மதம்ங்கிறது உடலுக்கு எதிரா இருக்கு. உடல் வந்து ஆனா உண்மை வந்து உடல் வந்து எக்ஸிஸ்டன்ஸோட மிகப்பெரிய பரிசு. அத வந்து நீ வந்து அ கொண்டாடணும். உன்னுடைய உடல வந்து முழுசா நீ ஏத்துக்கணும், நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய உடல நீ முழுசா நேசிக்கும் போது தான், உன்னால இன்னொரு உடலையும் நேசிக்க முடியும். இப்ப காதல்ங்கிறது என்ன? நாம வந்து நம்மள மாரி இன்னொருத்தவங்களையும் நேசிக்கிறது. அவங்கள அதாவது அவங்க உடலையும் சேர்த்து தான் இல்லையா? அப்போ நீயே உன் உடல நேசிக்காதப்ப, முழுசா ஏத்துக்கொள்ளாதப்போ, உன்னால எப்படி இன்னொரு உடல நேசிக்க முடியும்? அவங்க மேல அந்த உடல் மேல அக்கறை எடுத்துக்க முடியும். இப்போ இன்னொருத்தவங்கள அப்போ உடம்ப தான் நேசிக்கிறோமா? அப்படின்னா, அவங்கள பிசிக்கலா அந்த பாடியில தானே நம்ம ஃபீல் பண்றோம். இப்போ வந்து நான் ஒருத்தர நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரு பிசிக்கலா ஒரு ஒரு பாடியில இருந்தா தானே என்னால அவர பார்க்க முடியும், அவரு கூட பேச முடியும், அவரு கூட பகிர்ந்துக்க முடியும். அப்படி பிசிக்கலா இல்லாதப்போ, அப்ப அந்த உடல் தான் இல்லையா? உடல் மூலமா தான் நம்ம கனெக்ட் ஆகுறோம். ஹார்ட் மூலமா கனெக்ட் ஆகுறோம். இருந்தாலும் உடல் மூலமா தான் அந்த அன்பை எல்லாம் வெளிப்படுத்த முடியும் இல்லையா? அப்ப அதுதான் ஓசோ சொல்றாரு. உன்னால உன்னுடைய உடல நேசிக்க முடியலன்னா, இன்னொரு உடல நேசிக்க முடியாது. உன்னோட உடல் மேல உனக்கு அக்கறை இல்லன்னா, இன்னொரு உடல் மேலயும் நீ எப்படி அக்கறை எடுத்துக்க முடியும்? அப்ப உண்மையான அன்பு, உண்மையான காதல் அங்க இருந்தது அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு தளர்வு நிலைய கொடுக்கும். ஏன்னா, நீ உன் உடல நேசிக்கிற, அதே மாரி தான் அவங்க உடலையும் நேசிக்கிற. அப்படிங்கும்போது, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தளர்வு நிலைய குடிக்கும். உண்மையான அன்பு அப்படின்னா, அங்க பதற்றம் உண்டாகாது. அங்க வந்து மிகப்பெரிய தளர்வு நிலை வந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது உண்மதான் இல்லையா? இப்போ நீங்க வந்து உங்க உடல உள்ளது உள்ளபடி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நாம அடுத்தவங்க உடலையும் அதே மாரி எப்படி இருக்காங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். நம்மள வந்து நம்ம எப்படி இருந்தாலும் இவங்க வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரிலாக்ஸா இருப்பாங்க நம்ம கூட இருக்கும்போது. அதே வந்து நம்ம ஏதாவது நமக்குள்ள
அது தன்னுடைய உடலையே வந்து அக்செப்ட் பண்ணிக்காதவன் தான் அடுத்த உடல்ல வந்து நீ வந்து கருப்பா இருக்க, இல்ல வந்து நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க அப்படின்னு குறை சொல்லுவாங்க. அப்போ அப்படி நம்ம நேசிக்கிறவங்கள நாம ஏதோ ஒரு கணத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்க பிசிக்கலா இருக்கிறத குறை சொன்னோம் அப்படின்னா, சொன்னோம்னாலோ இல்ல நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லயே அவங்க உணர்ந்துக்குவாங்க அத. அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ நம்மகிட்ட அந்த என்ன சொல்றது? இப்ப நெறைய பேர் பார்த்தீங்க இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிரிக்கும்போது இப்டி கை வச்சு சிரிப்பாங்க. நான் அதுல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களும் அப்படிதான். அவங்களுக்கு பல் கொஞ்சம் வரிசை கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனா அழகா இருக்கும். அது வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா வந்து அவங்க சிரிக்கும் போதெல்லாம் வாய கை வச்சு மறைச்சுக்குவாங்க. நான் கேட்டேன், "உங்களுக்குள்ள உங்க பல்லு வந்து அழகா இல்லன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா?" அப்படின்னு. "ஆமா" அப்படின்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "உங்களுக்கு அந்த பல்லு தான் ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு. ஆனா நமக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன? வரிசையான பல்லு தான் அழகு அப்படின்னு. ஆனா சில பேத்துக்கு தெத்து பல்லா இருந்தாலும் அவ்ளோ அழகா இருக்கும். அப்போ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்டுக்குள்ள வரல. இல்ல யாரோ ஒருத்தவங்க அவங்கள அந்த பல்ல வச்சு கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப அத வந்து அவங்க எந்த மொமெண்ட்லயும் அவங்களால ஒரு தளர்வா சிரிக்க கூட முடியறதில்ல. அங்க ஒரு பதற்றம் வருது இல்லையா? யாரும் பார்த்துருவாங்க, இல்ல கிண்டல் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் வருது இல்லையா? ஆனா, நேசிக்கிறவங்க வந்து அது அத வந்து கண்டிப்பா அத வெளிப்படுத்தணும். வார்த்தைகளையும் வெளிப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆவாங்க. எதையும் மறைக்கிறதுக்கு முயல மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்னாலே அங்க ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? கண்டிப்பா இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில இருக்கும். ஆ அதனால அதுதான். பதற்றத்த பத்தி ஓஷோ வந்து இந்த மாரி தான் சொல்றாரு. அதனால நீ எப்படி இருக்கியோ அப்படியே ஏத்துக்கிட்டு, நீ முழுமையா அத ஏத்துக்கும்போது, அங்க பதற்றம்ங்கிறது இருக்காது. நீ வந்து மிகப்பெரிய ஒரு தளர்வு நிலையில இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இப்போ அ நம்ம பிராக்டிகலா வரலாம். என்ன அப்படின்னா, இப்ப இத பத்தின ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சது இல்லையா? ஆ இப்போ நான் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அப்டின்னா, அந்த மொமெண்ட்ல நாம வந்து ஒரு சின்ன மெடிடேஷன் ஒரு 1 நிமிஷத்துல, ஒரு 1/2 நிமிஷம், 1 நிமிஷத்திலேயே ஒரு சின்ன ஒரு டெக்னிக் வந்து பார்க்கலாம். எப்பல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, ஆக்சுவலா கான்ஷியஸ் அப்டின்னா, அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா, அத வந்து நம்ம மறந்துர்றோம். அது எப்ப ஞாபகம் வருதோ, அப்ப வந்து நமக்கு கான்ஷியஸ் ஆயிடுவோம். அப்ப நினைவுபடுத்துதல். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்க எப்பலாம் உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வருதோ, அப்ப வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து கண்ண மூடுனாலும் சரி, சில பேரு கண்ண திறந்துட்டே கூட அத பண்ணலாம். டக்குன்னு ஒரு செகண்டு உங்க கண்ண மூடியே நான் சொல்றேன். கண்ண மூடி, ஒரு செகண்ட் வந்து அப்படியே உங்க உடம்புக்குள்ள டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணுங்கன்னா, உங்க உடம்ப ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபீல் பண்ணுங்க. உடம்பு அப்படி நீங்க டிராவல் பண்ணும்போதே எங்கேயாவது ஒரு இறுக்கம் இருக்கு. இல்ல ஒரு டென்ஷன் அதாவது பதற்றம், டென்ஷன் இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னா, உங்களால அத ஃபீல் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கால் மூட்டு, கை மூட்டு, ஷோல்டரு, நெக்கு, இந்த தாடை இந்த பகுதியில எப்பவுமே மேக்ஸிமம் இறுக்கம் இருக்கும். ஸோ டக்குன்னு அத ஃபீல் பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்க இறுக்கத்த ஒரு டைட்னஸ் இருக்கும் பாடியிலே. அத ஃபீல் பண்ணீங்கன்னா, டக்குன்னு அந்த பார்ட்டுக்கு உங்களுடைய கவனத்த கொண்டு போயிட்டு, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. உள்ளுக்குள்ளேயே சத்தம் இல்லாம ரிலாக்ஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆயிடும். இருந்தாலும் நீங்க வந்து ரிலாக்ஸ்ன்னு ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. அந்த மாரி உடம்பு ஃபுல்லா எங்க எங்க அந்த டென்ஷன் இருக்கோ, இது வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் தான் ஆகும். நீங்க பழக பழக 1 நிமிஷத்துல பண்ணிடலாம். இந்த மாரி ஒரு நாளைக்கு எத்தன முறை உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அத்தன முறையும் இத பண்ணுங்க. இப்படி பண்ணும்போதே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல இருக்கிற அந்த அ பதற்றம் அது குறைஞ்சாலே, அ
மனசுலயும் ஆட்டோமேட்டிக்கா அது குறையும். மனசும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இத வந்து ஒரு நாளைக்கு எத்தன முறை உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அத்தன முறை முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் ஞாபகம் வருது அப்டின்னா, அத 2 வாட்டி செய்யுங்க. அடுத்த இதையே தொடர்ந்து நீங்க 2 வாட்டி தான் ஞாபகம் வரும் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு 3 நாள், 4 நாள் தொடர்ந்து செய்யும்போதே, அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5, 6 வாட்டி இது ஞாபகத்துக்கு வரும். அப்ப 5, 6 வாட்டி இத செய்யும்போது, அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு 10 முறை இது ஞாபகத்துக்கு வரும். இப்டி இன்கிரீஸ் பண்ணிட்டே போகும்போது, இது நம்ம தொடர்ந்து பழக்கம் எத்தன முறை ஞாபகம் வருதோ, அத்தன முறையும் அத வந்து பண்ணுங்க. பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல எந்த முயற்சியும் இல்லாமயே உடம்பு வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா இருக்க ஆரம்பிக்கும். அப்படி உடம்பு ரிலாக்ஸா இருந்தாலே, மனமும் ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆகும். இத முயற்சி பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.